ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தவறுகளை நியூட்ரலைஸ் பண்ணுறது, அப்புறம் நாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான காலகட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டாருன்னு வைங்க. இப்போ அவர் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய பாவத்தில் விழுந்துட்டார். அது போதகரோ அரசியல்வாதிகளோ யாராக இருந்தாலும் சரி, விழுந்த உடனே அந்த நபர் நமக்கு ரொம்ப பிடிச்சவராக இருக்கிறதுனால அவரை நம்மளால் விட்டு கொடுக்கவும் முடியலை. அந்த பாவத்தை என்ன பண்ணுறது? இப்போ நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி? இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா உடனே என்ன சொல்கிறதுனா, ஊர் உலகத்தில் நடக்காத தப்பையா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. எங்கே வேற யாராவது ஒருத்தர் இடத்துல எங்கே இப்படி தப்பு இல்லாதவரை காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு தவறை ஊர் உலகத்தில் எல்லாரும் செய்யறதுனால நமக்கு பிடிச்ச ஒருவர் செய்யறது சரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை தானே. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் இப்படி மாறி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அரசியல்வாதிகளில் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மக்கள். இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. சொந்த வாழ்க்கை வேறு, அரசியல் வேறு என்ற கோணத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். நடிகர் விஜயை குறித்து கூட அவர் மனைவி விவாகரத்து பண்ணுறாரு, பண்ணலை, அவர் ஒரு நடிகையோடு சுற்றி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. உடனே அந்த பக்கம் இருக்கிறவங்க ஊர் உலகத்தில் நடக்காத தவறா இவங்க செய்யலையா, ஏன் மற்ற கட்சிக்காரங்க அதை செய்யலையா, அந்த மாதிரி யாராவது ஒரு யோக்கியன் இருந்தால் இவரை குற்றம் சாட்டட்டும். இப்படி எல்லாம் நியூஸில் வரக்கூடியது ஃபேஸ்புக்கில், ஷார்ட்ஸில், கமெண்ட்ஸில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, பரவாயில்லை. அது ஒரு கர்த்தரை அறியாத ஒரு இடம். அவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அந்த சேம் ஐடியாலஜி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்குது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்க, உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, பரிசுத்த நடக்கையே அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆனால் நமக்கு பிடித்த நபர்கள் தவறு செய்யும் பொழுது இப்போ நாம் என்னென்னா அந்த ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கோ அதையே இங்கே கொண்டு வருகிறோம். ஒரு காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் அப்படிங்கிறது மக்கள் அதை தவறாக தான் பார்த்தாங்க. ஐயோ இது பாவம், இப்படி இவர் செஞ்சிருக்க கூடாது. ஆனால் இப்போ பாருங்க, அது நமக்கு பழகிப்போன விஷயமா இருக்குது. உதாரணமாக சில அரசியல் கட்சிகளையே பார்க்கும் பொழுது என்னிடத்துல கேட்பாங்க, நீங்கள் ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்கள் ஏன் இதுக்கு ஓட்டு போடக்கூடாது, அந்த கட்சி பாருங்க ஊழல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இந்த ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளே பழகி போயிட்டோம். இப்போ எனக்கு என்ன தோணுகிறது, ஊழலை ஒழிக்க உலகத்தில் யாராலும் முடியாதியா, வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு எண்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ ஊழல் இல்லாத ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது, எல்லா பயல்களும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூட்ரலைஸ்க்குள்ள நாமளே உள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது. என்னை உதாரணமாக வச்சு சொல்கிறேன். என்னன்னா, நம்மளை பழக்கி விட்டுட்டாங்க. இப்போ இது நாளடைவில் என்னவாய் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாவத்தையும் நமக்கு ஒரு பழக்கமானதாக மாற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஊழல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா போச்சு. எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழலுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஒருவேளை புதுசாக வர்றவங்க எப்படி வேணாலும் வாக்குறுதி கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. அது நீங்கள் நம்புனீங்கன்னா நம்பிக்கிங்க, சரி பரவாயில்லை. ஆனால் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது, இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்றது, நான் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறேன்னா என்ன மாதிரி செயல்படுகிறேன், இது தனி மனித ஒழுக்கம். இந்த தனி மனித ஒழுக்கம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதுவும் நியூட்ரலைஸாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அது பொது வாழ்க்கை வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு. நீ எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணு, எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்து, அவருக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், ஆதரிப்பேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ தனி மனித ஒழுக்கத்தையும் நாளடைவில் என்னவா இது பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு நியூட்ரலைஸுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நான் இந்த ஊழல் அப்படிங்கிறதையும் இதையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஊழலுங்கிறதையும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா அந்த ஊழல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் ஒழுக்கமானவனாக இருந்தால், ஒரு வேளை ஒரு முதலமைச்சரே இருக்கிறாருன்னு வைங்க, அல்லது ஒரு துறையின் அமைச்சர் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த ஒருத்தர் மாத்திரம் ஒழுக்கமானவராக இருந்து ஊழலை ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. கரெக்டு தானே? வாய்ப்பே கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டமே மாறணும். கடை மட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரி முதற்கொண்டு மாறினா மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக ஊழலை ஒழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த நல்ல அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரை பந்தாடிடுவாங்க. அவர் ரொம்ப காலத்துக்கு அரசியல் இருக்க மாட்டார், ஒருவேளை அரசாங்க அதிகாரியாக இருந்தால் அங்கேயும் இருக்க மாட்டார். ஆனால் அதுவே தனி மனித ஒழுக்கம்னு வாங்க, இந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரிகள் எனக்கு துணையாக நின்னாதான் அதை நான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் மனைவி, என் பிள்ளைகள், நான், இந்த ஒழுக்க வாழ்க்கைக்கு எனக்கு வேற எந்த அரசியல் அதிகாரிகளோ எந்த ஒரு காரணம் காமிக்க முடியாது. அது நான் தாராளமாக ஒழுக்க வாழ்க்கை வாழ முடியும்.
ஆனா அதிலே ஒருவர் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாருன்னு சொன்னா, அது எவ்வளவு ஆபத்து. இப்ப ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஊர் உலகத்துல நடக்காததா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நான் உண்மையிலே அரசியலை பத்தி பேசல. ஒரு சில உதாரணங்களை வச்சுக்கிட்டு, இப்ப நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வருவதற்காக அந்த உதாரணத்தை காமிக்க பேசுறேன். அந்த பாட்டு பாடுற தம்பி ஜான் ஜெபராஜ் சர்வ சாதாரணமாக மனைவி விவாகரத்து சரியா நடந்துச்சா நடக்கலையா எதுவுமே தெரியல. ஆனா ஒரு பெண்ணோடு சுற்றி திரியக்கூடிய ஒண்ணு நாம இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த சபையாரும் நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஆரம்பத்துல காணிக்கை திருடி விட்டார், இவர் காணிக்கை ஏமாத்தினாருன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. எலெக்ஷன்ல இவர் பணத்தை கையாடல் பண்ணாருன்னு சில பாரம்பரிய சபைகள்ல போனாங்க. இப்ப பாரம்பரிய சபைகள் இருக்கிற பல பிஷப்மார்கள் போதகமார்கள் மேல 5 வழக்கு இருக்குங்க, 10 வழக்கு இருக்கு. இவங்க இப்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எந்த பிஷப் மேலங்க வழக்கு இல்ல, அதை அங்க நியூட்ரலைஸ் பண்ணாங்க. எங்க வழக்கு இல்லாத ஒரு பிஷப்பை காமிங்க என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுவே இப்ப என்னவா மாறி இருக்கு, இந்த காணிக்கை இது இந்த சபையை கையாடல் செய்து இது இப்ப தனி மனித ஒழுக்கத்திற்கும் எந்த போதகர் தாங்க தப்பு பண்ணாம இருக்கிறான், எங்க காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூட்ரலைஸ்குள்ள வந்துட்டோம். இனி இது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, இந்த தனி மனித ஒழுக்கத்தை குறித்து எந்த கவலையும் இருக்கக்கூடாது. சபையில ஊழியம் நடக்குதா பாருங்க, மக்கள் வர்றாங்களா பாருங்க, என்னது சத்தியம் பரவுதான் பாருங்க. டேய் சத்தியம்னா என்ன? அது சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும், அதுதானே சத்தியம். என்னால கட்டின மனைவியையோ கணவனையோ சரிவர விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையா போக முடியலன்னா நான் எப்படி ஒரு ஊழியனா இருக்க முடியும்? ஒருவேளை ஒரு விசுவாசியினுடைய வீட்டில் இந்த மாதிரி நடக்கலாம், நான் அதை ஊக்கப்படுத்தல. விசுவாசி வேறு ஊழியன் வேறுன்னு சொல்றீங்களான்னு நீங்க சண்டைக்கு வந்துடாதீங்க, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஒரு விசுவாசி வீட்டில் கூட இப்படி நடந்து விடலாம். ஆனால் அநேகரை மேய்ப்பராக வழிநடத்தக்கூடிய ஒரு பாஸ்டருடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்ப அவர் எதற்காக பாஸ்டரா இருக்கணும்? ஊர் உலகத்துல நடக்கலையான்னு நாம் அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். நாளைக்கு என் வீட்டிலே அது நடந்தா கூட நான் பாஸ்டரா இருக்க முடியாது. பாஸ்டரா இருப்பதற்கு அந்த தகுதியை நான் இழந்து விடுகிறேன். அப்படி அவசியமா பாஸ்டரா இருந்துதான் ஆகணும்னு என்ன இருக்கு? ஆண்டவருக்கு வேற ஆட்களா இல்ல? அவர் என்ன பற்றாக்குறையில இருக்கிறாரா? ஐயோ மகன் வேற வழியே இல்லை, நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பாட்டு பாடுறதுக்கு ஆள் இல்லை, பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிறதுன்னு ஆண்டவர் ஆள் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா என்ன? இல்லை அல்லவா? நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை இப்பொழுது கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா பாவத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். காணிக்கை திருட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், மனைவியை விவாகரத்து பண்ணுகிறத நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் எனக்கு ஒருத்தர் அனுப்பி இருந்தாரு. அந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் நாம இந்த அரசியலே இழுக்கிறேன், பட் இதுக்கு தேவையா இருக்கிறதுனால சொல்றேன். விஜய் எதற்காக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யவில்லை தெரியுங்களா? அவர் ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவரா இருக்கக்கூடியவர் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. எந்த காரணம் கொண்டும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, அதனால தாங்க அவர் விவாகரத்து செய்யாம இருக்கிறாரு. நான் தலையிலே அடிச்சுக்கிட்டேன். நான் வேதம் எதற்காக அதை சொல்லுகிறது? மனைவியோடு கூடி வாழ வேண்டும், அந்யோன்யமாக ஐக்கியமா இருக்கணும். இப்ப நிலைமை எப்படி போயிருச்சு? விவாகரத்து உனக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா நம்ம என்ன செய்வோம், பிரிஞ்சு இருப்போம், நான் வேற ஒரு பொண்ணோட சுத்துவேன். இது எங்க வந்துருச்சு? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துருச்சு. வந்திருக்கா இல்லையா? இப்ப சபையில போதகர்கள் அப்படி கண்ணு முன்னாடி நடக்கிறாங்க, அதை சபையார் அங்கீகரிச்சுட்டு போறாங்களா இல்லையா? ஒரு சபையாராவது எழுந்து கேள்வி கேட்டு இதை சரி பண்ணுங்க, முதல்ல உங்க மனைவி கூட ஒப்புரவாகுங்க. அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் இன்னொரு பெண்ணோட பேசாதீங்க, நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தாதீங்க. இது அபத்தம். இது கர்த்தர் இளவ மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணுவதற்கு இணையா தானே ஆண்டவர் பாக்குறாரு. விவாகரத்தை நான் ஊக்குவிக்கல. இப்படி ஒருவேளை ஒரு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இடம் வந்துட்டா, பண்ணாமலேயே ஊர் சுத்திட்டு இருக்கக்கூடிய மிக மோசமான அந்த பாவத்தை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, இந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறத ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, எப்பயாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்னா லைட்டாக என் பையன் ட்ரிங்க் பண்ணுவான், முன்னாடியே நாங்கள் அதை சொல்லலைன்னு நீங்கள் கோவிச்சிக்க கூடாது, ஏன்னா அவன் இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி. அங்கே ட்ரிங்க் பண்ணாட்டி தான் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்காக அவன் குடிகாரன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி, என்னுடைய கடமை, இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் சொன்னால் பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாரு? இந்த காலத்தில் குடிக்காத பையன் யாருங்க இருக்கிறா அப்படிங்கிறாரு. ஒரு கிறிஸ்டியன் தங்களுடைய அணுகுமுறையை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன். நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குடிக்காத பையனை பார்க்க முடியுங்களா? அப்போ நாளடைவில் என்னவாய் மாறுகிறது? எல்லா பாவத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் சில உதாரணங்களை வச்சுட்டேன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட சண்டை போடாதீங்க, அந்த அரசியல் கட்சிக்காரர் இதை செய்யலையா, இந்த அரசியல் கட்சிக்காரர், எல்லா இடத்துலையும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தவறு என்று நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
நீங்க எத வேணாலும் அங்கீகரிங்க. எல்லா இடத்திலும் தவறு இருக்கிறது தானே, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக இன்னொரு இடத்துல தவறு நடக்குது. அதனால என்னுடைய பாஸ்டர் அத செஞ்சா நான் ஒத்துக்குவேன், நான் அங்கீகரிப்பேன்னு அர்த்தம் இல்ல. நோவாவுடைய வாழ்க்கையில அவர் மட்டும் தான் கரெக்ட்டா இருந்தாரு. எல்லா இடத்துலயும் தப்பு நடக்குது, நானும் தப்பு பண்ணுவேன் அப்படி இல்ல. உலகமே கர்த்தரை விட்டு போனது, உலகமே சோடை போனது. ஆனால் அவர் சரியாக நின்றார். நம்ம நியூட்ரலைஸ் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இது பயங்கரமான ஆபத்து. இந்த உலகம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லா பாவத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நியூட்ரலைஸ் பண்ணிருவோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மார்க் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பரிசேயர்களுடைய பாவமா சொன்னார். எப்படி அந்த வசனம் அமைந்திருக்கிறது பாருங்களேன். 7:13ல உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். நீங்க உங்களுடைய பழக்க வழக்கத்தினால, இப்ப பாரம்பரியம்னா என்ன? நாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாரம்பரியமா மாறிடும். தண்ணி அடிக்காதவங்க யாருங்க அந்த காலத்துல இருக்கிறா? லஞ்சம் வாங்காத போலீஸ்காரர் யாருங்க இருக்கிறா? தப்பு பண்ணாத அரசியல்வாதிக யாருங்க இருக்கிறா? இப்ப நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இது நமக்கு பழக்கமா மாறிச்சு. இதுதான் பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு தேவ வசனத்தை என்னவா மாத்திடுறோம்னா அவமாக்குகிறோம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நீர்த்து போக செய்து விடுகிறோம். இன்னைக்கு எல்லா தவறுகளும் இப்படி நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. கவனமா இருங்க. இந்த மிகப்பெரிய ஒரு பாவ செயலுக்குள்ள நாம இறங்குகிறோம். சபையும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. நாம் அதிலிருந்து வெளியில வரணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வெளியிடுகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ. காட் பிளஸ்.